துஆ உர் ரஅத் 62வது தலைப்புல வருது. துஆ உர் ரஅத், இடி இடித்தால் ஓதக்கூடிய துஆ. ரஅத் என்றது இடி, பர்க் என்றது மின்னல். பர்க் என்பது மின்னல். ரஅத் இடி இடித்தால் ஓதக்கூடிய துஆ. சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபதிஹி. இவர் துஆவை இவர் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி, இறைவனது புகழை கொண்டு மலக்கும், அதாவது ரஅத் இடி இறைவனை துதிக்கிறது, இடி இறைவனை துதிக்கிறது. வல் மலாயிகத், மலக்குமார்களும் இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக அவனை துதிக்கிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி. இது என்ன என்று சொன்னால், குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரத்துர் ரஅத்ல 13வது வசனம், ரஅத் இடி அப்படின்ற ஒரு சூரா இருக்குது. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றா, வ யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபதிஹி, இப்படி வரும். இதுல எது எட் பண்ணப்பட்டிருக்குது? சுப்ஹானல்லதி. சுப்ஹானல்லதி மட்டும்தான் இதுல கூடுதலா வந்திருக்குது. அப்ப யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபதிஹி என்ற இந்த வார்த்தை வருது. இதுல என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எந்த ஹதீஸும் இல்லை. லைஃபான ஹதீஸும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியும் இல்லை, எதுவும் இல்லை, பலகீனம் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக முவத்தா மாலிக்ல வருது. முவத்தா மாலிக்ல யார் சொன்னதாக வருது? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக செய்தி வருது. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு என்ன? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுல முதலாவது பிறந்த குழந்தை, அவ்வளு மௌலூதின் ஃபில் மதீனா, மதீனா புறத்தில் முதலாவது பிறந்த குழந்தை. அவர் ஒரு காலத்தில் ஆட்சியாளராகவும் என்ன செஞ்சார்? இருந்தார். அதாவது ஹலீஃபாவை தன்னை பிரகடனப்படுத்தி அறிவிச்சிருந்தார். இந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க? இந்த துஆவை ஓதுறாங்க. அவர் என்ன அந்த துஆ ஓதுறாருன்னா, அந்த ஏதாவது யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபதிஹி வருதா குர்ஆன்ல, சூரத்துர் ரஅத்ல, அதுல சுப்ஹானல்லதி என்று என்ன சேர்த்துக்கிட்டார். சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபதிஹி. அப்ப இதுல இருந்து விளங்க என்னன்னு சொன்னா, இது ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து வந்த வாரிதான துஆ என்பதற்காக அவர் ஓதவில்லை என்றதுக்குரிய ஆதாரம் அதுல என்ன செய்யுது? விளங்குது. எதற்காகனா, பொதுவாக மனிதர்கள் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை என்ன செய்யலாம்? துதிக்கலாம். அப்ப அந்த நேரத்தில் அவர் இடிகளை காண்ற டைம்ல சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபதிஹி என்று சொல்றாரு. ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து அவர் கேட்டன்னு சொல்லவும் இல்லை. அதே நேரத்தில் இதை அவர் இஜ்திஹாத் பண்ணி சொல்லிக்கக்கூடிய வாய்ப்பும் என்ன செய்கிறது? இருக்கிறது. தடையும் இல்லை. ஒரு மனித இடியை அப்படி பார்க்கறது. ஆனா இதை துஆவாக சொல்லி இப்படி துஆ சொல்லணும், இடி இடிக்கிற நேரத்தில் இந்த துஆவை என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். நான் நிறைய பேர் நம்ம இடி இடிக்கிற நேரத்தில் இந்த துஆ ஏன் சொல்றது தெரியுமா? நம்மளுக்கு படாமிக்கிறதுக்கு. அதுக்குத்தான் சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு அர்-ரஅது நினைச்சிருக்கிறாங்க. இடி இடித்தால் இதை ஓத வேண்டும்னு நிறைய பேர் என்ன, அப்பதான் நம்மளை தாக்காது, அந்த மின்னல் என்ன செய்யாது, நம்மளை தாக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கல்ல, அது என்னது மின்னல் அது இதுவும் சில நேரத்தில் கட்டுமையாக அடிக்கும் பாருங்க மின்னலோட. அந்த நேரத்தில் இந்த துஆ திருப்பி 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 என்ன செய்வாங்க? ஓதிக்கொண்டிருப்பாங்க. கார்த்திக்கிறோம். அப்ப இது இடி இடிக்கிறதுக்கு மின்னலே வராம சாதாரணமான இடிகள் என்ன செய்யுது? விளங்காத அளவுக்கு இருக்குது. அப்ப அதுக்கு ஓத மாட்டாங்க. விளங்கிட்டா? பாதுகாப்புக்கு வந்த துஆ இல்ல இது. இடியுடைய பவர் நடிச்சு ஒரு மனுஷன் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். அல்லாஹ் ரப்புல் அந்த இடி இடிக்கிற நேரத்தில் நம்ம உணரக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எவ்வளோ வீக்ன்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆய்வு படிக்கிற டைம்ல விஞ்ஞானிகளோட அறிவு எப்படின்னு படிப்பேன் தானே. இடி டைம்ல விஞ்ஞானி நினைச்சு பாருங்க, எல்லாம் அப்படி ஜீரோ ஆயிரும். எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஜீரோ ஆயிரும். இடியும் மின்னல் வானத்தை சூழ்ந்து நம்ம தடமாறி கண்டிக்கிற நேரத்தில் என்ன நம்ம கர்ணா அடிச்சு என்ன அதை ஆட்சி இந்த உலகத்தை செஞ்சிட்டாலும் மேலும் கீழும் இறைவனுடைய ஆட்சிக்கு என்ன செய்யுது? இருந்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் துகளா மாற்றக்கூடிய அமைப்புல அந்த எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா செய்யறான். அதனால தான் இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோ டெவலப்பா எங்கேயோ போயிருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா அழிக்கிறதுக்கு நூஹ் சாத்த காலத்தில் ஒரு அழிவும் இந்த காலத்தில் ஒரு அழிவுன்னு வித்தியாசமா எதுவும் வைக்கல. அதே விஷயம்தான். காற்று, மழை, சுனாமி அதே தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அழிவை மாத்தினானா அல்லாஹ்? அழிவு ஒரே மெத்தட் தான். நீங்க எவ்வளவு டெவலப் ஆகினாலும் சரி, உச்சகட்ட விஞ்ஞானம் ஆகிட்டாலும் சரி, அழிவு நூஹ் சாத்த காலத்தில் எது அழிவோ அதான் இன்றைக்குள்ள அழிவு. ஏன் நீ எவ்வளவு ஆகினாலும் அதுல கையடிக்கல, எவ்வளவு வளர்ந்துட்டாலும் அதுல கை அடிக்கல. அவன் பூமியில அவன் செட்டப்ல நீ கை அடிக்கல. எல்லாம் வளர்ந்து. இப்போ அமெரிக்காவில் புதுசாக நான் உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தைய நியூயார்க்ல ஏற்பட்டுச்சு பெரும் ஒரு புயல் ஏற்பட்டு. முதலாவது எது போச்சு? முதலாவது போச்சு தெரியுமா? இந்த மின்னல் இடிய அந்த அதை கேப்சர் பண்ணி அதை திருப்பி விட்டுருமே, அதான் முதல்ல போச்சு. ஏன் போச்சு தெரியுமா? கரண்ட் போச்சு முதலாவது. சரியா? எல்லாம் போச்சு. என்ன நீ செஞ்சு செட்டப் எல்லாம் பண்ணி வைத்திருக்கிறோம்னாலும் எலக்ட்ரிக் போச்சா, அது போச்சா, இது போச்சா, எல்லாம் முடிஞ்சுதான். இருட்டில் விழுந்துட்டான். இன்னொரு நாட்டுக்கு எல்லாம் கொடுத்தா, அதுக்கு முந்தி கொடுத்தா எங்க? ஃபுகுஷிமால, ஜப்பான்ல. என்ன? சுனாமி. எல்லாம் செட்டப். சுனாமியோட பேரே அங்கிருந்து அடிச்சான். இதெல்லாம் சுனாமி தானே அது. சரியா? சுனாமி அங்கிருந்தானே வச்சான். என்ன நடந்தது? எல்லாம் செட்டப் எல்லாம் போட்டாச்சு. சுனாமி வரது 3 ஹவருக்கு முந்தி எல்லாம் விளங்குமா? ஆனா 3 ஹவருக்கு முந்தி விளங்குற இந்த மாதிரியான ஏற்கனவே அலாம் கொடுக்கக்கூடிய எதுவும் இல்லாத நாட்டில் வந்ததை விட கூட வச்சான்லாங்க. அதனால ஒன்று புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அழிவுக்கு கீழே நம்ம என்ன செய்யறோம்? தபாரக்கல்லதி ஓதக்குள்ள அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் அதுதான். அல்லாஹ் தஆலா அடிக்கடி என்னது அம்மன் அம்மன் கேட்கிறான். அல்லது இவ யார் 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 யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்டு கண்டே இருக்கிறான் குர்ஆன்ல பாருங்க.
இந்த பூமியுடைய செட்டப் தான் அல்லாஹ் கேட்பான். அதில் நீ என்னமும் செஞ்சிரு, இதில் சேர்ந்து என்ன செய்யலை படுத்த. நம்ம கூடுதலாக பயந்து ஓத வேண்டிய இறைவனிடத்தை பிரார்த்திக்க வேண்டிய துவாக்கள் இதுதான். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இது அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கொண்டா, இறைவனுடைய அந்த மெசேஜ், இந்த உலகத்துடைய இறைவனுடைய மெசேஜ் தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா அந்த சூரத்துர் ரஅத்ல வருது, வஹும் யுஜாதிலூன ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இவர்கள் தர்க்கிக்கிறார்கள். வஹுவ ஷதீதுல் மிஹால், அவன் கடுமையாக வேதனை செய்யக்கூடியவன், அவன் கடுமையாக தண்டனை கொடுக்கக்கூடியவன் என்ற வரக்கூடிய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதல்ல. ஆனால் அப்துல்லா இப்னு சுபைர் எல்லாம் சொன்னாங்க, இது சுன்னான்னு சொல்லாமல் நம்ம பொதுவாக எல்லாரும் ஏதாவது வார்த்தைகளை இறைவனை புகழக்கூடிய அமைப்பில் உள்ள ஒரு வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.